ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins Dragon's Judgment சீசன் 4 எபிசோட் 8 கேட் ஆஃப் ஹோப். ஓப்பனிங்லேயே இங்கே நம்ம மேலே தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே சேர்ந்து மேலே எப்படியாவது திரும்ப ஒரு கானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவில் இவங்க எல்லாருமே வின் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் மேலுமே சேர்ந்து கேம்லாட்டை கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே கேம்லாட்டில் தான் 2 டீமன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு உண்மையான ஒரு டீமனாக மாறிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பர்கேட்டரியில் காட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கே நிஜ உலகத்துக்கு வரணும் அப்படின்னு தன்னோட அப்பாவான இங்கே டீமன் கிங்கிட்ட நம்ம மெலியதஸ் கேட்டுட்டு இருக்கிறான். ஸோ நம்ம வைல்டுமே போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சுண்டி விடுறான் பாருங்க. அந்த சமயத்தில் வைல்டு போய் அடி வாங்கி கீழே விழுந்துருச்சு. வைல்டு உனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு பேன் கத்திக்கிட்டு இருக்கும்போது, ஏய் எனிமீஸ் மேலே கண்ணு வைங்கடா, எதுக்காக இப்படி மாற்றி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அந்த டீமன் கிங்குமே பார்த்தீங்கன்னா பெரிய சவாலை வச்சு அட்டாக் பண்ணுறாப்புல. அண்ட் அதே சமயத்தில் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, இப்போ நான் உன்னை அட்டாக் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரையுமே யூஸ் பண்ணி நம்ம பேன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாச் பவரை பயன்படுத்துகிறான். அதாவது டீமன் கிங்கோட பவரை இவன் உறிஞ்சிக்கல அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இவனோட சக்தி தான் பார்த்தீங்கன்னா டீமன் கிங்கெல்லாம் அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்ட் ஆகிட்டா. பேன் உனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் காப்பாற்றிட்டு இருக்கிறான். சரி, இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டீமன் கிங்கோட செம போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனோட சக்தி என்ன ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இவரோட சக்தி நம்மளை விட ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இவரோட சக்தி தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன் கேட்டுட்டு இருக்கும்போது இவரோட சக்தி இவருக்கு ஆப்போசிட் மாதிரியே தான். ஏன்னா இவரோட சக்தி தான் த ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணாலுமே அது திரும்ப அவரோட உடம்புக்குள்ளே அப்படியே அப்சர்வ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி, இதை நம்ம எப்படியாவது அழிச்சு எதை தீந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற 3 பேருமே முடிவெடுக்கிறாங்க. அப்படின்னா இங்கே இருக்கிற 3 பேருமே சேர்ந்து ஒன்றா அட்டாக் பண்ணலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கிறான். எத்தனை தடவை சொன்னாலுமே உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எல்லாருமே எனக்கு சமமே இல்லாதவங்க, மரியாதைங்கிறது கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிற 2 பேருமே சேர்த்து அடிக்கிறாரு பாருங்க. டீவன் கிங்கு 3 பேருமே பறந்து போயிட்டாங்க. ஸோ ரொம்ப தூரம் பறந்து வந்ததுனால இவங்க ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்களே. எல்லாரும் ஒன்றா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமே நம்ம எவ்வளோ தூரம் அந்த டீமன் கிங்கு தள்ளி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியதஸ் கேட்கும்போது, தள்ளி வரலப்பா, அவர் நம்ம இங்கேருந்து தூக்கி போட்டார் அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே நான் இந்த போராட்டத்தில் விட்டு கொடுக்கலாம் தான் முடிவு எடுக்கிறேன். ஏன்னா நம்ம எலிசபெத்தோட கேர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆக போகுது. அதனால தான் நான் அந்த கேர்ஸை வந்து முடிக்கல அப்படின்னு முடிவோடு இருக்கிறேன். அதனால் நீங்கள் 2 பேர் மட்டும் இங்கேருந்து எப்படியாவது வெளியே போயிருங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். நான் இங்கே இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம், வெளியே வந்தால் மட்டும் என்ன பிரயோஜனம், அதனால் நான் இங்கே இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெலியதஸ் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்ருக்கிறான். கேப்டன் என்னப்பா பேசிகிட்டு இருக்கிறீங்க, எலிசபெத்தோட கேர்ஸ் ஆக்டிவேட் ஆகி கிட்டத்தட்ட 1.5 நாள் இல்லைனா 2 நாள் ஆயிருக்கும். ஆனால் நீ அதை பற்றி எதுவுமே நினைக்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ பாட்டுக்கு எங்களோட வந்து ஹெல்ப் பண்ண வேலையை பாருங்க. அண்ட் எனக்குமே ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கிற வெளி உலகத்தில், நான் எப்படியாவது இலையினை பார்க்க திரும்ப போயாகணும். ஸோ நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, நம்ம ஃபுல் பிளானிங்கோட போகலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதுகுலேயே ஒரு தட்டுறா பாருங்க. பறந்து போய் வேர்ல்டுலேயே விழுகிறான். ஆமாம், நீங்கள் சொல்கிறதுமே கரெக்டு தான். நான் எப்படியாவது ஏதாவது பண்ணி போராடி ஆகணும். ஏன்னா வெளியே என்ன பார்க்கறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்காகவாவது நான் எப்படியாவது போராடி ஆகணும். 7 Deadly Sins ஹாக் எல்லாருமே நான் பார்க்க போயணும் அப்படின்னு இவங்க ஒரு முடிவோடு எடுத்துக்கிட்டு மறுபடியுமே டீமன் கிங்கை பார்க்க போகிறாங்க. எத்தனை தடவை பட்டாலுமே புத்தி வராத ஒரே கேரக்டர்ஸ் நீங்கள் தாண்டா, எதுக்காக என்ன இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் அவரோட ஸ்வாட் எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அண்ட் அதே சமயத்தில் நீ என் மகனாக இருந்தாலுமே உன்னை பெற்றதுக்கு நான் ரொம்பவே சங்கடப்பட்டு இருக்கிறேன். உன்னை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நானும் உன்னை எப்போவுமே ஒரு அப்பாவாக பார்த்ததே கிடையாது. ஏன்னா நீ எப்போவுமே ஒரு டீமனாக தான் இருந்திருக்கிறே தவிர எனக்கு ஒரு அப்பனா எப்போயாவது இருந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலியதஸ் சொல்லிட்டு அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கிறான். ஸோ அவன் அவ்வளோப்பட்ட அட்டாக் வாங்கினதுக்கப்புறம் நம்ம மெலியதஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிவெஞ்ச் கவுண்டர் கொடுக்க முடியும்ல, அந்த அட்டாக்குமே பார்த்தீங்கன்னா திரும்ப ரிவெஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படியே அட்டாக் பண்ணி அடி வாங்கி சில நாட்கள், சில மாதங்கள், சில வருஷங்களே பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. அண்ட் இவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய காலங்களை கடந்து வந்துட்டாங்க. நிஜமாலுமே நம்ம இப்போ அவனை ஏகப்பட்ட தடவை அட்டாக் பண்ணியிருக்கிறோம். பட் அந்த அட்டாக் எதுவுமே வேலை செய்யாமல் போயிடுச்சு. நம்ம எத்தனை தடவை கிட்டத்தட்ட அவனை அட்டாக் பண்ணியிருப்போம் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச 6903 தடவை நம்ம அவனை அட்டாக் பண்ணி தோற்றுருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு தடவை கூட ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். டே இது எல்லாத்தையுமே நீ கவுண்ட் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லைப்பா சும்மா தான் கவுண்ட் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஏகப்பட்ட அடி வாங்கிட்டேன், என்னால் ஒன்றுமே முடியல அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, உன்னால் எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேன் அந்த காயத்திலே அடிக்கிறான். அண்ட் அவனுமே கத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு நிமிஷம் நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் அவன் கையை வைக்கிறான் பாருங்க. அந்த காயம் அப்படியே ஹீல் ஆயிடுச்சு. எப்படி பார்த்த பண்ண ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது, தெரியல, நான் அவனை அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கும்போது என் சக்தியை அவன் உறிஞ்சிக்கிட்டு இருந்தான். அப்படின்னா என் சக்தி இப்போ வெளியே வரது என்னாலையும் உணர முடியுது. நான் அதை பயன்படுத்தி பார்த்தா உன்னால் ஹீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ நமக்கு ஒரு புது டெக்னிக் கிடச்சிருக்குது. நம்ம என்ன பண்ணாலுமே சரி, நம்ம எப்படியாவது போய் அவனை அட்டாக் பண்ணி ஆகணும். நம்ம அவனை அட்டாக் பண்ணி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆயிடுச்சு. அப்படின்னா வெளி உலகத்தில் 1 மணி நேரம் தான் ஆயிருக்கும். நம்ம ஏதாவது பண்ணி எப்படியாவது இங்கேருந்து வெளியே போயிடலாம், அவனுக்கு பின்னாடி தான் அந்த கதவு இருக்கும் நம்ம வெளியே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே முடிவு பண்ணி மறுபடியுமே டீமன் கிங் அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணாலுமே அவன் திரும்ப அதை ரிவர்ட் பண்ணிடுறானே, அந்த பவர் அவன் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுறானே, நமக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, இருங்கப்பா, நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஐடியா வந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியதஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வந்தது. அந்த பவரையுமே பார்த்தீங்கன்னா அவன் வந்து எல்லாத்துக்கிட்டுமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான்.
அண்ட் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா திரும்ப அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டீமன் கிங்குமே பார்த்தீங்கன்னா தன்னோட ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணும்போது நீ என்கிட்ட இருந்து சக்தி எடுத்துக்கிறீல, இந்த நான் என்னோட சக்தி உனக்கு தர அப்படின்னு சொல்லிட்டு பேன் அவனோட சக்தி பார்த்தீங்கன்னா இங்கே டீமன் கிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா மட்டி போட்டு கீழே விழுந்துட்டான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கும்போது எல்லாம் உன் பையன் தான் கண்டுபிடிச்சது. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கும்போது நீ மற்றவங்களை எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க உன்னை அட்டாக் பண்ண வரும்போது அந்த சக்தி நீ அப்சர்வ் பண்ணுற. ஆனால் எங்களோட சக்தியும் உனக்கு கொடுத்துட்டா நீ ரொம்ப வீக் ஆயிருவில்ல அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மெலிதாஸ் இல்லை, அவனோட எமோஷன்ஸ் நிஜமாலுமே நீ ரொம்பவே ஆக்ரோஷமானவ, இந்த காரணத்துக்காக தான் நான் உன்னை இந்த இடத்துல அடைச்சி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி இவனை நம்ம பிடிச்சி வைக்கும்போது நம்ம 3 பேருமே இங்கேருந்து கிளம்பி போயிடல வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி போயிட்டு இருக்காங்க. நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கும்போது பேன் பார்த்தீங்கன்னா அவனோட பவர் கொடுத்து அந்த இடத்துல டீமன் கிங் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிட்டா. நீங்கள் எப்படியாவது இங்கேருந்து போயிருங்க, யாராவது ஒருத்தர் இங்கேருந்து பார்த்துக்கணும்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே இந்த பாதை நோக்கி ஓடி வரும்போது தெரியுது நம்ம பேனுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கையில் மாட்டிக்கிட்டான். எப்படி நீ இதை பண்ண, எப்படி என் சக்தியிலேருந்து தப்பிச்சு அப்படிங்கும்போது எவ்வளோதான் சக்தி வேணாலுமே எதுக்குமே ஒரு அளவு இருக்குதுல்ல, அதனால தான் நான் அவனை ஈஸியாக பிடிச்சிட்டேன். இந்த தடவை நீ இப்போ சாக போகிறப்பாரு அப்படின்ட்டு இருக்கும்போது என்னை குறைச்சி மதிப்பிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு பேன் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கிறான். நம்ம மெலிதாசுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அட்டாக் பண்ணுறான் பாருங்க. இந்த இடத்துல நம்ம பேன் வந்து தப்பிச்சிட்டான். சரி அப்படின்னா நீங்கள் இருந்து தப்பிச்சு போ பேன், இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் உங்களை காப்பாற்ற தானே வந்தது, நீங்கள் மரியாதை இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. நான் எப்படின்னு வந்துடுறேன், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பி போ, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ட் இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டீமன் கிங் அவ்வளோ பெரிய ஸ்வாடு, மெலிதாஸ் துளியூண்டு ஸ்வாடு, இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு பெரிய போட்டி வரப்போகிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நான் இதே இடத்துல அடைச்சி வச்சிருக்கிறேன். என் பையன் உண்மையிலேயே ரொம்பவே ஆக்ரோஷமானவன், ஆனால் உன்னோட இந்த எமோஷன்ஸ் இருக்குது அதுதான் ரொம்பவே கேவலமானவன், நீ ரொம்பவே கேவலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் இல்லை நீ தான் ரொம்பவே கேவலமானவன். தான் பையன் இந்த மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த டீமன் கிங் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் அவனுக்குள்ளே துணிச்சிக்கிட்டு இருக்கிற, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போனும் போலி 2 பேருமே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம பேன் இதை பார்த்துக்கிட்டு என்னப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிற, வா நம்ம போகலாம் அப்படின்னு ஒயில்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ பேனுக்கு இவனை தனியாக விட்டுட்டு வர முடியல, நான் எப்படியாவது போய் அவனை காப்பாற்றியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நிஜமாலுமே நீங்கள் என் தம்பியை பற்றி சொன்ன கதை எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி என் தம்பி உங்ககிட்ட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனால் நீ அவனுக்காக போகக்கூடாது, அதுக்கு பதிலாக நான் வேணா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஒயில்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட டீமன் கிங் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேருமே எனக்காக வெளி உலகத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஒயில்டுமே பார்த்தீங்கன்னா அவனோட பவர் வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த பண்ணி ஏதோ பவர் வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங்கை பார்க்கும்போது இதான் என்னோட பவர் ஃபுல் த்ரோட்டில், இதை வச்சு நான் ஒன்று அட்டாக் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணி அட்டாக் பண்ணுது. அண்ட் அதே சமயத்தில் அங்கே இருக்கிற 2 பேருமே பார்த்தீங்கன்னா த்ரோட்டில் அட்டாக் பண்ணதுனால இவங்க 2 பேருமே கீழே விழுகிறாங்க. 2 பேரும் எப்படியாவது போய் என் தம்பியை பார்த்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒயில்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது அவனுமே பெருசாக அடி வாங்கி கீழே படுத்துட்டான். அவ்வளோதான், இதே என்னோட கடைசி நொடிகளாட்டு இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருமே என் தம்பியை பார்த்துட்டாங்க. என் தம்பி என்ன மாதிரி ஒரு அண்ணன் கூட இருக்கிறத விட அவங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதா ரொம்பவே முக்கியம். அதனால் 2 பேரும் பார்த்து போய் என் தம்பியை பார்த்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரை தியாகம் பண்ணி ஒயில்டு இவங்க 2 பேர்த்தையுமே காப்பாற்றிட்டான். நிஜமாலுமே அவன் உயிரை தியாகம் பண்ணி நம்மளை காப்பாற்றிட்டான். ரொம்பவே நல்ல விஷயம் இல்லை, இதை நம்ம ஹாக்கிட்ட சொல்லியதாகணும் அப்படி மெலிதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே திசை மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு இருக்கும்போதே நான் ஹாக்கோட கண்ணுக்கு போக போகிறேன் அண்ட் நீங்கள் அந்த கக்கூனுக்கு போக போகிறீங்க. ஸோ நம்ம 2 பேருமே திரும்ப நம்மளோட ஊருக்கே போக போகிறோம்ல, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இது எல்லாத்தையுமே ஹாக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயில்டு தம்பிக்காக பாடின ஒரு பாட்டை பார்த்தீங்கன்னா இவன் பாடிக்கிட்டு இருக்கிறான். எதுக்காக அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்காகவா நான் ஹாக்கிட்ட மறுபடியும் இந்த பாட்டு பாடி காட்ட போகிறேன், ஏன்னா ரொம்பவே சந்தோஷப்படும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நீடிக்கவில்லை. அப்பேற்பட்ட வழியிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பாறை எல்லாமே உடச்சிக்கிட்டு டீமன் கிங் நம்ம மெலிதாஸை பிடிச்சி வெளியே போடுறாப்ல. கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் கத்தும் போதே நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போ, நான் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மெலிதாஸ் கத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுத்துங்க, நான் திரும்ப உங்களுக்குள்ளே வரேன், இந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் கத்திக்கிட்டே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிட்டான். ஏன்னா வெளியே உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறான். அண்ட் இங்கே நம்ம டீமன் கிங்கோட கையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பளிச்சுன்னு வெடிச்சு வருது. அந்த வெடிச்சத்தில் இவரோட கையே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காணாமல் போயிடுச்சு. நிஜமாலுமே அந்த பவரை நீ கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டியா, இந்த பவர் உனக்குள்ள அவேக்கன் ஆகிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நிஜமாலும் தான் எனக்கு இந்த பவர் அவேக்கன் ஆயிடுச்சு, ஏன்னா இந்த பவருக்காக தானே நான் பயந்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. இப்போ அந்த பவர் என்கிட்ட தான் இருக்குது. அதனால் நான் இந்த வெளி உலகத்துக்கு போனாலுமே ஒரு கொஞ்ச நேரம் தான் நீடிப்பேன். ஆனாலுமே நான் வெளி உலகத்துக்கு போய் எப்படியாவது நான் எல்லாத்தையுமே காப்பாற்றி எதாவது தீருவேன். அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸ் டீமன் கிங்கோட ஒரு கையை பார்த்தீங்கன்னா பேத்து எடுத்துட்டு அவன் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறா. வேணாம் அந்த மாதிரி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் பயப்படுறாப்ல. நீ இந்த மாதிரி பயந்து நான் இப்போ தாண்டா ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா அந்த வழியில் குதிச்சுட்டான். அண்ட் டீமன் கிங்குமே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க போகாத அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் கேமரா தலைநகரத்தில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன்னாடி போக தயாராக இருக்கிறாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே முன்னாடி போகிறதுக்கு கொஞ்சம் தடையாக ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாக் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவனோட கண்ணு பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு மின்ன ஆரம்பிக்குது. என்னாச்சும் ஹாக் அப்படின்னு எலிசபெத் கத்திக்கிட்டு இருக்கும்போதே
என்னன்னே தெரியலையேப்பா அப்படின்ட்டு இருக்கும்போது ஹாக்கோட கண்ணில் பார்த்தீங்கன்னா நம்ம பேன் வெளியே வந்துட்டான். பேன் நீ நிஜமாலுமே வண்டி அப்படின்ட்டு இருக்கும்போது என் தங்கச்சி உன்ன மாதிரி ஒரு ஆளை செலக்ட் பண்ணது ரொம்பவே நல்லதாக தான் போச்சுல்ல அப்படின்னு இங்கே கிங் சொல்லிகிட்டு இருக்கிறான். சரி நீங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறீங்களா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேமலா தலைநகரத்துக்கு போங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா நீ எங்களோட வரப்போகிறது இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை பிரின்சஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேடிட்டு இருந்த மெலியதாஸ் அங்கே உள்ளதாக இருக்காரு, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, ஏன்னா நீங்கள் தான் இங்கே இருக்கிறீங்களே, மெலியதாஸ் உன்னை தேடி கண்டிப்பாக வருவார், அண்ட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுல்ல, நான் அதை தேடி போகிறேன், நீங்கள் அங்கே போங்க, நான் எப்படியாவது உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் என்ன காட்டுறாங்கன்னா பேட்டில் ஃபீல்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. லியோனஸ் கிங்டமில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பேற்பட்ட டீமன்ஸ் கிட்ட. ஸோ மட்ரோனா, ஜெரிகோ, குயிலா, டெத் பியர்ஸ் அங்கே இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குயிலா அடி வாங்கி படுத்துட்டா. ஸோ அதை பார்த்து நம்ம ஹாஸ்டருமே பார்த்தீங்கன்னா டீமன் கிட்ட அடி வாங்கி படுத்துட்டாங்க. அண்ட் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே மேற்கொண்டு அட்டாக் பண்ணிக்கிட்டுறது நம்ம ஜெர்ஹெட்டு அப்புறம் எலைனும் தான். எலைன் தயவு செஞ்சு நீ போய் மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துக்க, அந்த மாதிரி பாடி வச்சுக்கிட்டு நீ அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்ஹெட் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இல்லை நான் இதை செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா பேன் தன்னோட நண்பனை காப்பாற்றுறதுக்காக பர்கேட்ரிக்கு போயிருக்கிறான், நான் அவனுக்காக இந்த இடத்த பாதுகாத்தே ஆகணும்ல, நான் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வின் பவர் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவ்வளோ பெரிய ஆல்பியன் மான்ஸ்டர்ஸ் வந்ததுக்கப்புறமும் சரி அவளோட அந்த வின் பவர் வச்சுக்கிட்டு அவளை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறா இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களையுமே. அண்ட் இவளுமே பார்த்தீங்கன்னா அவளோட எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டா, இவளால் எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோதான், நான் இந்த சமயத்தில் எல்லாமே போக போகிறேன்னு நினைக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டேன் பேன், எனக்கு ஆனால் ஒரே ஒரு ஆசை, வேறு எதுவுமே இல்லை, நான் கடைசியாக சாகிறதுக்குள்ளே எப்படியாவது நான் உன்னை ஒரே ஒரு தடவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதுவுமே நடக்காதாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலைன் மயக்க மட்டும் கீழே விழுந்துட்டு இருக்கிறா. அண்ட் அவளோட விங்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே முழுக்க முழுக்க காணாமல் போயிடுச்சு. இந்த ஒரு தடவை நான் உன்னை பார்த்துட்டா நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எலைன் கீழே வந்துட்டு இருக்கிற மயக்கம் மட்டும். இன்னொரு பக்கம் பேன் கெத்தாக அவன் கையில் எல்லாமே நெட்டை எடுத்துட்டு அந்த ஃபாக்ஸ் ஹண்டை பயன்படுத்தி அங்கே இருக்கிற எல்லா டீமன்ஸோட இதயத்தையுமே பார்த்தீங்கன்னா வெளியே அப்படியே துப்பி எறிகிறான் பாருங்க. அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே செம ஆச்சரியமாக இருக்குது, திரும்பவும் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக நான் சரியான சமயத்துக்கு வந்துட்டேன், என்னை மனுஷரே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். நிஜமாலுமே நீ திரும்ப வந்துட்டியா, ஏன்னா என்னோட உருவம் என்னோட விங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டு இருக்குது, நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தடவை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கணும், இதோ இந்த மாதிரி, எனக்கு அதுதான் கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலைன் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் நம்ம எலைன் நம்ம பேனோட கையிலேயே பார்த்தீங்கன்னா உயிரை விட்டுட்டு இருக்கிறா. இதை பார்க்கும்போது அங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. எலைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுக ஆரம்பிக்கும் போது இதுக்கு நான் விட மாட்டேன், இந்த கடைசி தடவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் என்றைக்குமே விட மாட்டேன், இப்போ இந்த பவர் உன் மேலே பயன்படுத்துறதுக்கு இதை சரியான தருணம் அப்படின்னு டீமன் கிங் மேலே பயன்படுத்தின கிஃப்ட்டுங்கிற பவரை எலைன் மேலே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அதாவது பேனோட லைஃப் ஃபோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எலைனுக்குள்ளே இறங்கிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பண்ணினா நீ உன்னோட இம்மோர்டல் பவரை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துருவேன், அந்த யூத் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு சக்தி நீ என்றைக்கோ இழந்துருவேன் பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீ உயிரோடு இல்லாதப்போ எனக்கு அந்த சக்தி இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு நீ உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இம்மோர்டல் பவரை கொடுத்து நம்ம எலைனை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டான். இப்போ நம்ம எலைனுக்குமே ஒரு இதய துடிப்பு இருக்குது, அவளுமே இப்போ முழுசாக மகிழ்ச்சியாக மாறிட்டா. அப்படின்னா நீ இப்போ என்ன உயிரோடு இருக்கிறீல்ல, ஏன்னா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, நீ உயிரோடு இருக்கும்போது தான் நானும் உயிரோடு இருப்பேன், நீ உயிரோடு இல்லைனா நானும் உயிரோடு இருக்க மாட்டேன், இப்போ நீ நானும் சேர்ந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலைனும் பேன் 2 பேருமே கிஸ் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிக்கப்பட்டதே.